குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3D கேரக்டருக்கு எப்படி ஒரு போன் ஆட் பண்ணுறது, அனிமேஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும்னா ஒரு போன் ஆட் பண்ணணும் நம்ம 3D கேரக்டருக்கு. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் இதுக்கு க்ரோம் இல்லாடி கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்டோர் அக்யூரிங் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு வெப்சைட் நம்ம டவுன்லோட் பண்ணணும். இதுதான் லோகோ. இந்த வெப்சைட் நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் ஹியர்னு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு என்கிட்ட கேரக்டர் எதுவுமே இல்லை, எனக்கு கேரக்டரும் சேர்த்து வேணும் அப்படின்னா ஆக்டருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட மோஷன்ஸும் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண வச்சுக்கலாம் உங்கள் ஆப்ஜெக்ட்ஸை. நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இதை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வெளியே வந்துடலாம். அடுத்து நம்ம இப்போ கேரக்டர்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நம்ம மெசிமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். மெசிமோ நீங்களே பார்க்கலாம். அங்கே நிறையா மோஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுபோக கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர்ஸ் வேறு கொடுக்குறாங்க. மோர் தேன் 50 கேரக்டர்ஸ் கிட்ட இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற நீங்கள் போஸ்ட்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன். இதை நம்ம டவுன்லோட் கொடுத்து டி ஷேப்பை நம்ம ஒரிஜினல் போஸாகவும் வச்சுக்கலாம், டி போஸாகவும் வச்சுக்கலாம். அப்புறம் FBX பைனரி அப்படின்னு இருக்கு. நீங்கள் எதுக்குனாலும் கொடுத்துக்கலாம். பைனரியிலே இருக்கட்டும். பைனரி கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். நான் ஜீன் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 3 பேஜ் ஃபுல் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம். கேரக்டர்ஸ் கோஸ்ட் கேரக்டர்ஸ் முதற்கொண்டு இருக்கும். நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க கேரக்டர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ தான். அடுத்து அனிமேஷன் போகலாம். அனிமேஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம், நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஃபைட்டிங் கேரக்டர்ஸ் ஏதாவது எடுக்கலாம். இப்போ பாருங்கள்,
நம்ம கேரக்டர் பெர்ஃபெக்டாக அனிமேஷனுக்கு செட் ஆகும். நீங்கள் எந்த அனிமேஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாலிங். அப்புறம் செகண்ட் பேஜுக்கு போகலாம். இதில் உங்களுக்கு 15 பேஜஸ் கிட்ட இருக்கு அனிமேஷன் மட்டும். நான் பாருங்க, இப்போ கிக்கிங் அனிமேஷன்ஸ் எல்லா அனிமேஷனையும் நம்ம கேரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணுது. இப்போ ஜாக்கிங், இப்போ ஃபைட்டிங், அது போக நிறையா இருக்கு. சிங்கிங், சிட்டிங்கு. இப்போ அடுத்து தேர்ட் பேஜ் 52 பேஜஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம கேரக்டர்ஸ்ன்னு தனியாக நம்ம கேரக்டருக்குன்னு தனியாக அனிமேஷன்ஸ் வேறு விட்ருக்காங்க. இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணுறதை டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. பைனரி ஃபார்ம்லேயே இருக்கட்டும். நீங்கள் ஸ்கின்னு வித் ஸ்கின் எடுத்துக்கலாம், வித்தவுட் ஸ்கின் எடுத்துக்கலாம். வித்து ஸ்கின் எடுத்திங்கன்னா கேரக்டர் ஸ்கின்னோட வரும். வித்தவுட் ஸ்கின் எடுத்திங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரி வரும். நீங்கள் அந்த ரோபோட்டோட ஸ்கின் எடுத்து உங்கள் கேரக்டருக்கு போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பெர் 30 செகண்ட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கீ ஃப்ரேம் நன். அப்புறம் இப்போ டவுன்லோட் கொடுத்துடலாம். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கேரக்டருக்கு போன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு G1ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேரக்டருக்கு போன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொதல் வந்து நம்ம பாடி போஸ் பார்த்தோம், பெண்டிங் மாதிரி. இப்போ வந்து ஹேண்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்து பிளெண்டர் போகலாம். இப்போ வந்து திரும்ப இன்னொரு செக்கிங், பெண்டிங் செக்கிங் எல்லாம் பண்ணிடலாம். இப்போ அடுத்த செக்ஷனில் வந்து நம்ம பெண்டிங் டெஸ்ட், எல்லா ஜாயின்ஸும் கரெக்டாக இருக்குது, எல்லா ஆக்ஷனையும் பர்ஃபெக்டாக பண்ணும் நம்ம கேரக்டர்.